Hello guys, welcome back to our YouTube channel. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் செபி ரெஜிஸ்டர்ட் சேனல் கிடையாது. அண்ட் இந்த சேனலில் தர இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் இந்த சேனல் மூலமாக வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே சேனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காது. ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மண்டே சார்ட்டில் நம்மளோட இண்டிகேட்டர் எப்படி வந்து ப்ரைஸுக்கு பர்ஃபெக்டாக அலைனாக இருக்குன்றதை நம்ம இன்றைக்கி செக் பண்ண நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு காட்ட போகிறேன். அண்ட் நான் இதில் என்னென்னா, பாதி பேருக்கு வந்து இன்னும் எப்படி பர்ஃபெக்டாக வந்து இண்டிகேட்டர் செட்டிங் பண்ணுறது, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணுறது, அப்புறம் இந்த கால் அண்ட் புட்டை எப்படி ஒரே சார்ட்டில் கொண்டு வரது, ஏடிஎம் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பைரி எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு வந்து டவுட். எனக்கு மெயில் இன்னும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தெளிவாக ஒரு 20 நிமிஷம் போட்டிருப்பேன். அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இதை வந்து செலக்ட் பண்ணணும், எக்ஸ்பைரி எப்படி சூஸ் பண்ணணும், ஏடிஎம் எப்படி ஸ்ட்ரைக் எப்படி செலக்ட் பண்ணணும், எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து ஸ்மால் கிளிம்ஸ் இன்றைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி சூஸ் பண்ணுறது, தென் இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆனது நம்ம இப்போது லைவாக இதில் பார்ப்போம். இப்போ நம்ம சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கான நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தோன்னா இப்போது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கா, 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகணும். நம்ம எடுத்தோடனே செலக்ட் பண்ணோன்னா வந்து இமிடியேட்டாக வந்து மூவ் ஆகிடும், மார்க்கெட் வேறு ஒரு லெவலுக்கு போயிடும். ஸோ அதுதான் ஏடிஎம்மாக இருக்குமே தவிர இது ஏடிஎம்மாக இருக்காது. ஸோ இந்த லெவல் நம்ம ஓப்பன் ஆகி க்ளோஸ் இந்த கேண்டில் 5 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த க்ளோஸில் இருந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன க்ளோஸ் ஆகிருக்கு ரைட்டில் பாருங்கள். அப்படியே நான் மவுஸ் வச்சிருக்க இடத்துல ரைட்டில் பார்த்தீங்கன்னா 22,664, இல்லைனா இங்கே பாருங்கள் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கா, இதில் வந்து 22,666. இப்போது டவுன் சைடில் ஓப்பன் ஆகுதுனால டவுன் கேண்டில் ஓப்பன் ஆகுதுனால டவுன் சைட்லேயே நமக்கு நியர்பை வேல்யூஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 22,600. ஓகேவா? இதுவும் சூஸ் பண்ணலாம், 22,700 சூஸ் பண்ணலாம். பட் நம்ம இது சூஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக அலைன் ஆன மாதிரி இருக்கும். இதுவே அப்பரில் ஓப்பன் ஆச்சு, இப்போ இந்த பக்கம் அப்பரில் ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நமக்கு டாப் சைடில் எது நியர்பை வேல்யூ பார்த்துக்கோங்க, 800 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. காலையில் ஓப்பன் ஆகுது, 5 மினிட்ஸ் கேண்டில் வருது, 5 மினிட்ஸ் க்ளோஸில் பார்க்குறீங்க. இது நியர்பை டவுனில் இருந்தால் டவுனு, அப்பில் இருந்தால் அப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இப்போ நமக்கு வந்து 22,665 இருக்கிறதுனால 22,600 எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் நியர்பை 600 எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள் 22,600. இங்கேயும் அதாவது புட்டுலேயும் 22,600 எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி இங்கே ரெகுலர் வந்து பர்சன்ட்லேருந்து ரெகுலர் மாற்றணும். மற்ற எல்லா செட்டிங்குமே வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியே செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பர்ஃபெக்டாக. செட்டிங்கில் போகிறீங்க, போயிட்டு அங்கேயும் சேம் 22,600, எக்ஸ்பைரி சேம் 26/04/07, 26/04/07. ஸ்ட்ரைக் ஸ்டெப் வந்து 100 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம லெவல்ஸ் சூஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் டவுட்டே கேட்கக்கூடாது, அந்த மாதிரி கிளியரான மார்க்கெட்டு இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், என்ட்ரி லைன் க்ரீன் லைன், என்ட்ரி லைன் தெரியுதா? இப்போ க்ரீன் லைன்லேருந்து இந்த ப்ளூ லைன்றது கரண்ட் ப்ரீமியம். கரெக்டாக இங்கே பாருங்கள் தெளிவாக, இங்கேருந்து ஏறி இங்கே வருது, டச்சாகி இங்கே ஏறட்லேயே நம்ம இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், இல்லை இங்கேயே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பர்ஃபெக்டாக கரண்ட் ப்ரீமியம் மேலே ஏற ப்ரைஸ் மூவ் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு லெவலை ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 220 கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போயிருக்கு, 297. இது கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம். சொல்கிறேன், இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட் பிஹேவியர். இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இதில் நம்ம லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகணும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும். இதுதான் இதோட பேசிக் செட்டிங். ஸோ இதை வச்சு நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கீழே டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து டிகே ஆகிட்டு போகுது. இந்த இடத்துல நமக்கு வந்து மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போது அகெயின் வந்து என்ட்ரி லைன் வந்து அலைன் ஆகிடுச்சா? இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் கரண்ட் ப்ரீமியம் மேலே போதா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்திருப்பீங்க,
இது ப்ரைஸ் வந்து நம்மளோட லெவலுக்கு போயிட்டுருக்கு. பட் சடனாக என்ன ஆகுது, இந்த கரண்ட் ப்ரீமியம் என்ட்ரி ப்ரீமியம் கிட்ட வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து அகெயின் டீகே ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே டவுன் இந்த இடத்துல டச் ஆகும் போதே நீங்கள் எக்ஸிட் ஆகி வந்துடலாம். இல்லைனா காஸ்ட் டு காஸ்ட் போட்டு அங்கேருந்து நம்ம ஜீரோ அதாவது நம்மளோட டேக்ஸ் மட்டும் தான் நமக்கு போகும். அதாவது நம்ம ஜீரோவில் வெளில வந்துடும். டேக்ஸ் ஒரு 100 ரூபா கட்டுறோம். நம்ம எடுத்த ட்ரேடுக்கு 100 ரூபா வந்து டேக்ஸ் கட்டிட்டு வெளில வர மாதிரி, அந்த மாதிரி. இல்லையா, இல்லைனா இங்கே பாருங்கள், இதையும் என்ன வெளில பண்ணி பாருங்கள். நமக்கு ஏன் 100 பாயிண்ட்டு, 50 ஸ்டெப்பு போடுங்க. தெரியுதா எவ்வளோ பர்ஃபெக்டாக இங்கேருந்து என்ட்ரி டக்குன்னு இங்கேருந்து, அதாவது கரண்ட் ப்ரீமியம் மேலே வந்தாலே டக்குன்னு போய்ட்டு ரீச் ஆகிடும் அந்த ப்ரைஸை. புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கேயும் அகெயின் ஒரு என்ட்ரி மறுபடியும் வருது ப்ரைஸ் கீழே. இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக. உங்களுக்கு இந்த கலர் டிஃபரன்ஷியேஷன் எதுக்கு வச்சுருக்கேன்னா, பி அதாவது பி வந்து ப்ளூ கலர்லேயும் இந்த க்ரீன்றது வந்து கால்ன்றதையும் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ப்ளூ கலர்ன்றது பியா. இப்போ இந்த இடத்துல கொலைட் ஆகி இப்போ பிஇ வந்து மூவ் ஆகுது. அந்த டைமில் நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் ப்ரீமியம் லைட்டாக இதை கிராஸ் பண்ணி போதா, டச் ஆகி இங்கேயும் ஒரு பாயிண்ட் பிஇலையும் கேப்சர் பண்ணியிருக்கலாம். அகெயின் இப்போ கீழே போயிடுச்சு. இங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. மறுபடியும் இந்த என்ட்ரி லைனுக்கு மேலே லைட்டாக நமக்கு போகுதா, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா எப்படி பாருங்கள், எப்படி சூப்பராக போகுதா. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ரு. என்ட்ரி ப்ரீமியம் லைன் மேலே கரண்ட் ப்ரீமியம் போகும்போது ஈஸியாக போயிட்டு நம்ம டார்கெட்டை ஈஸியாக டச் ஆகுது. நம்ம லெவல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகுது. இவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை இதில். இதுக்கு பாருங்கள், என்ட்ரி லைன் மேலே போகும்போது நல்லா போகுதா, ப்ரைஸ் நல்லா மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்போது ஸ்ட்ரைக் ஸ்டெப்பை போயிட்டு சிம்பிளாக மாற்றி விட்ருங்க, முடிஞ்சு. உங்கள் டார்கெட் ஈஸியாக தெரியுதா? இங்கே போயிட்டு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. அவ்வளோதான். இங்கே போயிட்டு ஈஸியாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்கள். சும்மா யோசிச்சு பாருங்கள். இங்கே 198 எடுக்கிறீங்க, எங்கே போய் தொட்டிருக்கு 418. இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வேணாங்க. ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சாலே மார்க்கெட்டில் நமக்கு பெரிய இதுதான். ஓகேவா? ஒரு லாட்டில் 20 பாயிண்ட்ஸ்ன்றதே பெரிய இதுதான். ஓகேவா? இதுக்கு மேலே கான்செப்டை பற்றி கேட்காதீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இண்டிகேட்டரில் ட்ரேட் எடுத்தாலே ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துடலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து எதாவது கன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் தான் இன்னொரு இண்டிகேட்டரும் தந்திருக்கேன்ல, அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் கன்ஃபர்மேஷனாக வச்சு, அதாவது எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படின்றத அது ஒரு கன்ஃபர்மேஷனை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அந்த இண்டிகேட்டரை ஆர்எல்ஸ் இதே டார்கெட்டையே அதுலேயும் வந்து உங்களுக்கு கோயின்சிட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அவ்வளோ. ஸோ நம்மக்கிட்ட இண்டிகேட்டர் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை போய் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி மறுபடியும் இதே போய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ரீவியஸ் டேஸ்க்கும் ஒன்றா போட்டு செக் பண்ணுங்கள், எப்படி ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த என்ட்ரி ப்ரீமியம் லைன் மேலே எந்த ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். வேறு இப்போ இந்த என்ட்ரி லைன் கீழே இருக்குது, இப்போ இங்கே கீழே இருக்கிறது என்ன புட்டு, இதை நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே என்ன இருக்குது, கால் தான் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ட்ரி லைன் இருக்குது, அதுக்கு மேலே என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். கீழே இருக்கிற ப்ரைஸை எப்பயுமே போகாதீங்க. இது ஒரு ரூலாகவே வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதாங்க. இப்போது அகைன் சொல்கிறேன், என்கிட்ட வாங்கினா யாருமே ட்ரேட் உடனே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ் மாதிரி ஒன் வீக் எடுத்துக்கும். 1 வீக் பொறுமையாக மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஏடிஎம் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணக்கப்புறம் என்ட்ரி ப்ரீமியம் மேலே கரண்ட் ப்ரீமியம் போகும்போது டார்கெட் பொறுமையாக ரீச் ஆகுதா, நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாமா, இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ரிப்பீட்டடாக நோட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல எடுத்தால் டார்கெட் ரீச் ஆகும், எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அதுவும் அந்த கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோவில் அந்த கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டரை எப்படி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் வந்து ஒரு சைட் டூலாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்.
என்னன்னா ட்ரையல் நிறைய பேர் ட்ரையல் திருப்பி ட்ரையல் கேட்குறீங்க. சரி, இப்போது ஓகே, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ட்ரையல் வந்து இமிடியேட்டாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஓகேவா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எனக்கு ஷோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் இமிடியேட்டாக கொடுத்துருவேன் 3 டேஸ்க்கு, ஓகேவா. ஸோ அந்த 3 டேஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதே தான் இன்றைக்கி நான் என்ன சொன்னனோ அதே இதை நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு 3 நாளும் உட்காந்து அனலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ட்ரேடு எடுக்கக்கூடாது, ஓகேவா. ட்ரேடு எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வாங்கினா நமக்கு மார்க்கெட் போகுதா அப்படின்னு 3 நாளுமே உட்காந்து நீங்கள் அனலைஸ் தான் பண்ணணும், யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ என்ன டாஸ்க்னா சிம்பிள், நம்மளோட யூடியூப் பேஜ் போகிறீங்க, ஓகேவா. முதல்ல வந்து எனக்கு இப்போ இந்த 143 சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த இப்போ பார்க்குற யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளஸ் இந்த 143 சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு வீடியோ வந்து பார்த்த உடனே நீங்கள் பார்க்கும்போது இப்போ லைக் போட்டுட்டு பார்க்குறீங்க, சரியா. நெக்ஸ்ட்டு என்ன டாஸ்க், யார் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ட்ரையல் கொடுக்க போகிறோம், ஓகேவா. என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் என்னோடய ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துடும், ஓகேவா. இதில் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிற வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ கிடையாது, இப்போ இந்த கரண்ட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னா இங்கே உங்களுக்கு புது வீடியோ வரும், அதில் போயிட்டு ஷேர் கொடுத்து அந்த காப்பி லிங்க்கை கொடுத்து நம்மளோட யூடியூபோட யூடியூப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது யூடியூப் அந்த இப்போ இங்கே ஓடிட்டுருக்க வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ண போகிறீங்க, ஓகேவா. ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அது என்னோடய டிஎம்லாம் வந்துடும், ஓகேவா. அதாவது இந்த பர்சன் நம்மளோட ஐடியை மென்ஷன் பண்ணி நம்ம யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா. ஜஸ்ட் இந்த சிம்பிள் டாஸ்க்கு தான், இதை பண்ணிவிட்டு அந்த டிஎம்மில் வந்து எனக்கு உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடியை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓகேவா. ஸோ யாரெல்லாம் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ இமீடியட்டாக அவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன், கன்சிடரிங் 3 டேஸ், ஓகேவா. அதாவது இன்னிலேருந்து 3 நாளைக்கு உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன், ஓகேவா. அந்த 3 நாளும் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் அகெயின் மெயில் பண்ணணும், ஓகேவா. உங்களுக்கு சப்போஸ் இண்டிகேட்டர் வேணும்னா நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம், ஓகேவா. இந்த 3 நாளும் மறுபடியும் சொல்கிறேன், 3 நாளும் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்து போகுதா, இதுக்காக மட்டும்தான் நான் ட்ரையல் கொடுக்குறேன், மற்றபடி யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஓகேவா. ஸோ டாஸ்க் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் வீடியோவில் போகிறீங்க, ஐடி இருக்கும், அந்த ஐடியில் நம்மளோட இப்போ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடியை மென்ஷன் பண்ணுறீங்க, அப்புறம் என்னோடய டிஎம்மில் உங்களோட ட்ரேடிங் ஐடியை கொடுத்தீங்கன்னா உடனே அக்சஸ் தரப்படும், ஓகேவா. அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ யாரெல்லாம் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ட்ரேடிங் வியூ ஆக்சஸ் இமீடியட்டாக தருவேன், ஓகேவா. தென் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் இந்த வீடியோ கீழே டன்னுன்னு மட்டும் ஒரு கமெண்ட் போட்டுருங்க, அவ்வளோதாங்க, சிம்பிள். இது சும்மா நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி நல்லா கொஞ்சம் வியூஸ் வரதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இது சிம்பிள் டாஸ்க் தானே, இது மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள், ஓகேவா. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நான் ட்ரையல் ஆக்சஸ் கொடுத்துருவேன், ஓகேவா. தேங்க்ஸ், பை.